என்ன செத்து தொலையிட்டோன்னு இவ சொன்னா பாரு. அத கேட்டுட்டு உனக்கு தான் கோவம் வந்ததே தவிர இவருக்கு வரலையே. அப்பவும் இவர் உன்னதானே கேள்வி கேக்குறாரு. லக்ஷ்மி வேண்டாம், ஏதேதோ பேசி அவனை உசுப்பேத்தி விடாத. என்ன ஏதேதோ என்னங்க நான் பேசுறது? உண்மையை தானே சொன்னேன். இவ அண்ணனை பத்தி நான் சொன்னேன், என் மேல கோவப்படுறா. நாளைக்கு ஊரே பேச போகுது, அப்ப என்ன பண்ணுவா? எங்க அண்ணனை பத்தி தெரிஞ்சவங்க யாரும் தப்பா பேச மாட்டாங்க. ஒருவேளை அப்படி பேசினாங்கன்னா உங்கள மாதிரி வஞ்சக புத்தி இருக்கிறவங்க தான் அப்படி பேசுவாங்க. இதுக்கு மேல பேச்சு கொடுத்து என்ன கோவப்படுத்தாதீங்க அத்தை. உங்களையும் உங்க பையனையும் நம்பி எல்லாம் நான் வாழல. டேய், மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், இல்லன்னா இதை விட எனக்கு பேச தெரியும். அப்புறம் உங்களால தாங்கிக்க முடியாது. இப்படி ஒரு பேச்சு கேட்கறதுக்காக அம்மா என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அந்த வீட்டுல நான் நிம்மதியா இருந்தேன், நீங்க அதை ஏன் கெடுக்க நினைக்கிறீங்க? இங்க பாருங்க மாமா, இதுக்கு மேல நடந்தா நல்லா இருக்காது. என்ன சொன்னீங்க? எங்க அண்ணனை கொலைகாரன்னு சொன்னீங்கல்ல? என்னையும் என் வயித்துல இருக்கிற குழந்தையும் தீர்த்து கட்ட பாத்தீங்கல்ல? அது மட்டும் என்னவா? உங்களுக்கு என்ன? நான் சாகணும், என் வயித்துல வளர குழந்தையும் சாகணும், அவ்வளவுதானே? தோ உங்க கண்ணு முன்னாடியே சாகடிச்சிடுறேன். நல்ல சந்தோஷமா பார்த்து திருப்தியா இருங்க. இதுக்கு மேல நீ ஏன் உயிரோட இருக்க? சொல்றது கேளுமா. வேண்டாமா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அர்ச்சனா வேண்டாம், சொல்றது கேளுமா. அர்ச்சனா சொல்றது கேளு. ஏய் வேண்டாமா, இருமா இருமா. அர்ச்சனா போதுமா உனக்கு? போதுமா? நிம்மதிதானே உனக்கு? போதுமா? நீ வாமா வாமா, நீ வாமா. அர்ச்சனா அர்ச்சனா நீ வாமா ப்ளீஸ். வா, போதும்ல உனக்கு? போ. இந்த ஆளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம வேலை நடக்கும். என்னங்க, ஏங்க இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? மெட்டீரியல் வந்தது, ஸ்டாக் லிஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. சரி, அதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க? மேனேஜர் இருக்காரு, ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு பண்ண வைக்கலாமே. அவங்களுக்கும் வேலை இருக்குல்ல தமைந்தி. நான் இன்னைக்கு சும்மா இருந்தேன், அதனாலதான் நான் போனேன். ஆமா, இன்னைக்கு என்ன, என்னைக்குமே நீங்க சும்மா தானே இருக்கீங்க, அப்படிதானே? அவங்களும் உங்களை வச்சிருக்காங்க. என்ன பேசுற தமைந்தி? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. அந்த கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட உங்களுக்கு தான் கொடுக்கறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் மௌலி திடீர்னு வந்த சென்டிமெண்ட்டுக்காக அவர் பேருக்கு மாத்திட்டாங்க. அவரால அந்த நிர்வாகத்தை தனியா நடத்த முடியுமா? அப்ப பிரேம் மாமா இருந்தாரு, அவர் பாத்துக்குவாருன்னு நினைச்சோம். இப்ப பிரேம் மாமாவும் இல்ல. இனிமே மௌலிக்கு உதவுறதா இருந்தா நீங்க தானே போகணும். இப்போ அவரால வேற வெளியே வர முடியாம ஸ்டேஷன்ல போய் உட்காந்துட்டாரு. எப்படிங்க அந்த ப்ராஜெக்ட ரன் பண்ண முடியும்? அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட பண்ணாம விட்டுட முடியுமா? அதனாலதான் அந்த ப்ராஜெக்ட உங்க பேருக்கு மாத்த சொன்னேன். அதுக்கு பாட்டி வேற முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி என்னங்க தெரியும் சொல்லுங்க. அவங்க பேசுறதுல இருந்து ஒண்ணு நல்லா புரியுதுங்க, என்ன அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல. அதனால நான் சொல்றது அவங்களுக்கு பிடிக்கல. நான் என்னமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போற மாதிரி பேசுறாங்க. நான் சொல்றது எல்லாமே நல்லதுக்காக தானே. சரி, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா கூடவே எல்லாரும் இறந்துடுறோமா? வாழணுங்கிற எண்ணம் தானே எல்லாருக்கும் இருக்கு. அதுக்காக தானே நான் வழி சொல்றேன். எனக்கு என்னங்க, இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எனக்கு படிப்பு இருக்கு, எனக்குன்னு ஒரு தொழிலும் இருக்கு, எனக்காக என் அப்பா சேர்த்து வச்ச சொத்தும் இருக்கு. நான் ஒன்னும் எதுவுமே இல்லாம இங்க வரல. அதே மாதிரிதான் இங்க இருக்கிற கம்பெனியும். என்னங்க, இப்ப இருக்கிற மனநிலையில அக்காவால நிர்வாகத்தை நடத்த முடியுமா? நாம என்ன மளிகை கடையா வச்சிருக்கோம்? வேண்டானா மூடிட்டு போறதுக்கு எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. நம்மள நம்பி எவ்வளவு குடும்பம் இருக்கு. சோகங்கிறது நமக்கு மட்டும்தாங்க, அவங்களுக்குலாம் கிடையாதுங்க. நான் சொன்ன பாட்டி சௌந்தர்யாவோ ஆபீஸ்ல வச்சுக்கங்கறாங்க. அவளுக்கு அழறது தவிர வேற என்ன தெரியும்? அதுக்கேதான் அவளுக்கு நேரம் சரியா இருக்கும். நிர்வாகம் பண்ணலாம் அவளால முடியாதுங்க. நீங்களாவது அவங்க கிட்ட சொல்லணும். ஆனா நீங்க தான் ப்ராஜெக்டே வேணாங்கறீங்க. அப்படி இல்ல தமைந்தி,
பேசுறதுக்கான நேரம் இது இல்ல. இப்ப போய் கம்பெனி எல்லாம் நான் பாத்துக்கிறேன், என் பேருக்கு மாத்தி எழுதி கொடுங்கன்னு கேட்டா எல்லாரும் தப்பா நினைச்சுப்பாங்கல்ல. யாருங்க தப்பா நினைப்பா? அக்காவா, பாட்டியா, இல்ல சௌந்தர்யாவா? சரி, தெரியாம தான் கேக்குறேன். இப்போ அவங்க தப்பா நினைச்சா கூட நமக்கு என்ன? நாம ஒண்ணும் அதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக கேட்கலையே, இன்னும் அதெல்லாம் டெவலப் பண்றதுக்காக தானே நம்ம கேக்குறோம். ஒன்னு சொல்றேங்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்கவுங்க புருஷன் தான் முக்கியம். அவங்க பெரிய நிலைமைக்கு வரணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி ஒரு எண்ணம் தான் எனக்கும் இருக்கு. பிரேம் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு நிர்வாகத்துல திறமை இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் இருக்குங்க. இத பாருங்க, உங்களால மட்டும்தாங்க அதை நல்ல வழியில கொண்டு வர முடியும். நாம உழைக்கிறது நமக்காக மட்டும் இல்ல, எல்லாருக்காகவும் தான். அத முதல்ல நீங்க மத்தவங்க கிட்ட தெரியப்படுத்துங்க. நீ சொல்றதெல்லாம் சரி தமயந்தி, ஆனா இப்ப அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். முதல்ல மௌலி வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். அவர் வரலன்னா? தமயந்தி, ஆமாங்க, மர்டர் கேஸ் போட்டிருக்காங்க. அது அவ்வளவு சீக்கிரம் முடியுமா? மௌலியான அந்த தப்ப பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா போலீஸுக்கு தெரியாதுல்ல. அவரை சாதாரணமா வெளியே விட்டுடுவாங்களா? அப்போ உன்னாலையும் எதுவும் பண்ண முடியாதா? யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுங்க. அப்படி பண்ணணும்னா அதுக்காக நிறைய வேலை பண்ணணும். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் மௌலி அண்ணனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியாது. அரெஸ்டான அந்த அக்யூஸ்ட் சொன்னதுல இருந்து அவங்களுக்கும் மௌலி அண்ணனுக்கும் தொடர்பு இருக்கிறதா போலீஸ் சொன்னாங்க. அதுக்கு சாட்சியா அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோ கூட இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்த அன்னைக்கு மௌலி அண்ணாவோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 5 lakhs டெபாசிட் ஆயிருக்கு. விவரம் கேட்டா தெரியவே தெரியாதுங்கறாங்க. இந்த கேஸ் சாதாரண கேஸ் இல்லைங்க. அது வரைக்கும் நம்ம கம்பெனியை மூடிதான் வைக்க முடியுமா? அப்படியே விட்டாலும் நஷ்டப்பட்டாலும் அந்த கம்பெனியை நம்ம மூடிதான் வச்சாகணும். அந்த பழி உங்க மேலதானே வரும். வீட்ல இருக்கிற ஒரே அமல நீங்க தான். நாங்கெல்லாம் பொம்பளை, பிசினஸ் தெரியாது, நீங்க தான் இதெல்லாம் கவனிக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் நிதானமா, பிராக்டிகலா நல்லா யோசிச்சு பாருங்க. தலைமை இல்லனா எந்த ஒரு கம்பெனியும் சரியா நடக்காது. இப்ப அந்த தலைமை உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பயன்படுத்திக்கிறது தான் உங்க புத்திசாலித்தனம். இது ஏதோ தலையான மந்திரம் இல்ல. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரோட நல்லதுக்காக தான் சொல்றேன். உங்க பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்க. பிகாஸ் யூ ஆர் மை ஸ்வீட் ஹஸ்பண்ட். ஓகே? இனிமே உங்ககிட்ட மிஞ்சி பிரயோஜனமே இல்ல. கெஞ்சிதான் என்னோட காரியத்தை சாதிக்கணும். சாதிச்சு காட்டுறேன். அர்ச்சனா, அர்ச்சனா, என்னம்மா இப்படி படுத்துக்கிட்டு இருக்க? எந்திரிமா அர்ச்சனா, எந்திரிமா அர்ச்சனா. ஐயோ, நெருப்பா சுடுது. ஏமா, முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிடல மாமா. ஐயோ, இரு இரு, டாக்டர் போலான்னு இரு. திலீப், திலீப், திலீப். பா. டேய், என்னப்பா? அர்ச்சனா உடம்பு நெருப்பா கொதிக்குதுடா. நீ வேணா டாக்டரை கூட்டு போயிட்டு வரியா? சரி வாங்கப்பா. வா. அர்ச்சனா, அர்ச்சனா, நீ திலீப்போட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருமா? வேண்டாம் மாமா, அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படியெல்லாம் சொல்லாத அர்ச்சனா,
ரொம்ப முடியாம இருக்கல்ல, இந்த மாதிரி நேரத்துல கோவத்தை காமிக்கலாமா சொல்லு? ஆ? அவர் வேண்டாம் மாமா, நீங்க கூட்டிட்டு போறதா இருந்தா வரேன். சரி, நானே கூட்டு போறேன். என்ன ரெடி ஆகுறியா? சரி, நீங்க கீழே போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சீக்கிரம் ரெடி ஆகுமா? ஆ. ஆ? என்னப்பா இப்படி பேசுறா? டேய், அவளா பேசலடா, நீ உங்க அம்மாவும் சேர்ந்துதான் அவளை பேச வச்சிருக்கீங்க. உன் மேல எவ்வளவு வருத்தம் அப்படி சொல்லு. டேய், உன்னை நம்பி வந்த பொண்ணுட அர்ச்சனா, உனக்கு எங்களை விட அவதான முக்கியமா இருக்கணும். திலீப், நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு. அது இப்ப சரியா போச்சுல? அர்ச்சனாவும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதுப்பா. அம்மாவை பார்த்து செத்து தொலைன்னு சொன்ன எப்படிப்பா? சொல்லிருக்க கூடாதுதான், ஆனா ஏன் அப்படி சொன்னா சொல்லு? மௌலிய கொலைகாரன்னு சொன்னதுனால தானே சொன்னா. அவரை பத்தியோ அவங்க குடும்பத்தை பத்தியோ தெரியாதவங்களா இருந்தா பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்சும் பேசினா அது வேணும்னு பேசுன மாதிரி தானே. டேய், அந்த வீட்ல பெரிய இழப்பு ஒண்ணு நடந்திருக்குடா. பிரேமால ஏற்பட்ட அதிர்ச்சி அவங்கள விட்டு போகலடா. சக்தியை பார்க்க கூட என்னால முடியலடா. அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவளோட எதிர்காலமே பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் மௌலி விஷயமும். யாரோ திட்டம் போட்டு அவரை மாட்ட வச்சிருக்காங்கடா. இப்ப அந்த அதிர்ச்சி வேற அவங்க கிட்ட இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அவரை கொச்சப்படுத்தி பேசினா யாரா இருந்தாலும் கோவம் வருமா வராதா? டேய், அர்ச்சனாவோட உடம்பு அவ்வளவு நல்லா இல்ல. சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல. எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காடா. இது அவளுக்கு மட்டும் இல்ல, அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நல்லது இல்ல தானே. இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சொல்லு? பா, இப்போ ஒன்னும் கெட்டு போலப்பா. அர்ச்சனா என்னை பத்தி எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். அவளை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுருங்கப்பா. அவங்க அவளை கவனிச்சுப்பாங்க. அவளோட மனசுக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும். அது எப்படிடா? அது எப்படி? அப்படி கொண்டு விட்டா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்மளால கவனிச்சுக்க முடியலன்னு சொல்லி அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டா நல்லா இருக்கும் சொல்லு? அங்க இருக்கிற சூழ்நிலை உனக்கும் தெரியும் தானே. யாரு கவனிச்சுப்பாங்க சொல்லு? அவளுக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும்? கல்யாணமாகி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா அந்த வீட்டுல உள்ளவங்க தானே அவளை கவனிச்சுக்கணும். சரிப்பா, அதுக்கான சூழ்நிலை தான் இங்க இல்லையே. எப்பவும் கோவமும் சந்தேகமும் தானேப்பா இருக்கு. அதுக்கு காரணம் யாருடா? உங்க அம்மா தானே. அவ கொஞ்சம் அடங்கி போயிருந்தா வீட்டுல பிரச்சனை வருமா சொல்லு? டேய், எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட இருக்குடா. அர்ச்சனா விஷயத்துல முன்ன இருந்ததை விட உங்க அம்மா ரொம்ப தீவிரமா இருக்காடா இப்போ. ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியலடா. கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது கூட அர்ச்சனா மேல அவளுக்கு பாசம் இருந்ததுடா. நான் வேணும்னா போய் கூட்டு வரட்டும்னு அவளே கேட்டா. அப்படி இருந்தவ இப்படி ஏன் மாறினான்னு தெரியல. அர்ச்சனா பண்ண தப்பு என்ன சொல்லு? உன் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தது தானே. அவங்க கொடுத்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கடா, அவ்வளவுதானே. இதை தாண்டி என்னடா தப்பு பண்ணாவ? அதுக்காக தான் நீ கோவப்பட்ட. ஆனா நீயே மன்னிச்சிட்டல்ல. ஏண்டா உங்க அம்மாவுக்கு மட்டும் இப்படி ஒரு கோபம்? அர்ச்சனாவை ஏன் வெறுக்கிறான்னு தெரியலையே. டேய், அர்ச்சனா இப்ப தன்னை கவனிச்சுக்கிறது இல்லடா. நாமளும் அவளை கவனிக்கலனா நாளைக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? குழந்தைக்கெல்லாம் அப்படி எதுவும் ஆகாதுப்பா. அப்படி ஆனாதான் என்ன? அவளே வேண்டாங்கிற போது அவ குழந்தை மட்டும் எதுக்கு? வாய மூடுமா. ஒரு தாயா இருந்துகிட்டு பேசுற வார்த்தை எது? டேய் திலீப், நான் வந்து பேசாத. நீ இவ்வளவு பிரச்சனைக்கு நீதான் காரணம். அர்ச்சனா தப்பு பண்ணலன்னு நான் சொல்லல, அவ பண்ணாதான். அதெல்லாம் நானே மன்னிச்சிட்டேன். குழந்தைக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்லன்னு வாய் குசாம சொல்றியே. இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வருது? அது ஏன் குழந்தைமா, அது நல்லபடியா பிறக்கணுமா? பாசமே இல்லாம இப்படி அம்மா இருப்ப? இப்பதாம்மா தெரியுது அவளோட கோவத்துக்கு காரணமே நீதான். இந்த மாதிரிலாம் இனிமே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நல்லாவே இருக்காது. யாரையும் நிம்மதியா வீட்டுல இருக்க விட மாட்டேன், ஜாக்கிரதை. எவ்வளவு நாளாச்சு அவ முழிச்சுக்கிறதுக்கு. லட்சுமி, யார புள்ளியா வச்சு நீ கோலம் போட்டியோ அவனை இப்ப மாறிட்டான். இனிமேலாவது நீ திருத்த பாரு என்ன, இல்லனா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அர்ச்சனா, வாமா வாமா, மெதுவா வா வா. கிளம்பிட்டேன் மாமா. கிளம்பிட்டியா? புறப்படலாமா? வா வா வா.
சொன்னா கேளுங்க. வேண்டாங்க, எனக்கு போகாதீங்க ப்ளீஸ். போங்க. வேண்டாம் சார், சொன்னா அட கேளுங்க. விடுமா, நேரமாகுது, வாங்க. என்னங்க சௌந்தர்யா, கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க. சௌந்தர்யா இரு. சௌந்தர்யா. இவர் தான் கொலை பண்ண சொன்னாருன்னு அந்த அக்யூஸ் சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாம இவரும் அந்த அக்யூஸ்டும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ எங்க கிட்ட இருக்கு. அதனாலதான் இவர் அரெஸ்ட் பண்ணோம். இந்தாங்க, நீங்களே பாருங்க. இவர் சொன்னதை வச்சு மட்டுமே ரிலீஸ் பண்ண முடியாது. வெளியே தலைமறைவா இருக்கிற மத்த அக்யூஸ்டுகளையும் அரெஸ்ட் பண்ணணும். அப்பதான் இவரோட ரிலீஸ பத்தி யோசிக்க முடியும். இப்போ நீங்க புறப்படலாம். கான்ஸ்டபிள் சார். எஸ் சார். இவர் லாக்அப்ல வைங்க. ஓகே சார். போங்க சார், போங்க என்னங்க போங்க. அண்ணி, கொடுங்க அண்ணி. அத்தை கிட்ட போடா. கண்ணா, என்னடா என்னடா இப்படி ஆயிடுச்சு உங்க மாமாக்கு? ஜெயில போய் உட்கார்ந்துருக்காரேடா, என்னடா பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், நீ தாண்டா அவரை காப்பாத்தணும், சரியா? நீதான் அவரை ஜெயில இருந்து எடுக்கணும். எடுப்பியாடா உங்க மாமாவை? சௌந்தர்யா, கண்ணு இங்கே இருக்கட்டும். சுச்சோ, நான் ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன். பாட்டி எங்கேயாவது வெளியே போறாங்களா நீ? இல்ல, பாட்டி வீட்ல தான் இருக்காங்க. ஆனா பாட்டியால முழுசா பாத்துக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இவன் இருந்தா உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், அதான். ஆமா அண்ணி, என்னால தனியா இருக்க முடியல. எப்பவும் ஒரே சிந்தனையா இருக்கு. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. அப்படி எதுவும் ஆகாது சௌந்தர்யா. ஆக வேண்டியது எல்லாமே உங்க அண்ணனுக்கு தான் ஆயிடுச்சு. சதிகாரங்க என்ன நினைச்சாங்களோ அதை நிறைவேற்றிட்டாங்க. நம்ம யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணலையா அண்ணி? நமக்கு மட்டும் எதுக்கு இப்படி ஒரு சோதனை வந்தது? ச்சே, அண்ணனை இப்படி எல்லாம் பண்றதுக்கு எப்படிதான் அவங்களுக்கு மனசு வந்ததோ? ஆபீஸ்ல இருக்கும்போது கூட நான் தான் சத்தம் போட்டேனே தவிர அவர் அமைதியா தானே அண்ணி இருந்தாரு. ஆபீஸ்ல வேலை செஞ்சவங்க கூட எல்லாரும் அவர் மேல பாசமா தான் அண்ணி இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு எப்படின்னா தாங்கிக்கவே முடியல அண்ணி. எல்லாத்துக்கும் மேல என் வீட்டுக்காரர் தான் காரணம்னு சொல்றாங்க. அதான் அண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுளே, இதெல்லாம் என்ன சோதனையோ தெரியல. யாரோ என்னமோ சொல்லிட்டு போட்டோம். என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். உண்மை எப்படியும் வெளியில வந்துதானே தெரியும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அண்ணி, இப்ப நீங்க எதுக்கு ஆபீஸ் போறீங்க? இந்த மனநிலைமையில உங்களால எப்படி அங்க உட்கார முடியும்? என்னோட மனநிலைமையை மாத்தணுங்கிறதுக்காக தான் நான் போறேன். வீட்டுல இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா நடக்க போறது ஒண்ணுமே இல்ல. அவர் அப்படி பண்ணவங்களுக்கு தனிப்பட்ட காரணம் எதுவும் இருக்காது. அவரோட பிசினஸ கெடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருப்பாங்க. அங்க போய் உட்கார்ந்தாதான் அதெல்லாம் என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். சௌந்தர்யா, இனிமே நீ கூட ஆபீஸ்க்கு போயிட்டு வாமா. சக்திக்கு துணையா இருக்கிறது மட்டும் இல்ல, நிர்வாகத்தையும் பழகிக்கலாம். இல்லைனா அத தமயந்தி எடுத்துக்குவா. இப்ப அவளை எதுக்கு பாட்டு இப்படி சொல்றீங்க? அவ நமக்கு நல்லதானே பண்ணிக்கிட்டு வரா. அப்படி பண்றவளா இருந்தா அவர் எப்பவோ வெளியே கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியது தானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சௌந்தர்யா. அவளும் அதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா.
போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்களோட எப்படிலாம் ஆர்கியூ பண்ணான்னு தெரியுமா? இப்ப கூட அண்ணனை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு அவ யார் யாரையும் போய் பார்த்துட்டு வரா. முதல்ல நீ ஆகட்டும் பாட்டி ஆகட்டும் அவளை சந்தேகப்படுறத நிறுத்துங்க. இப்படிப்பட்ட வேலையெல்லாம் திட்டம் போட்டு தான் பண்ணிருக்காங்க. அண்ணனையும் அவரையும் இங்க இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணணும், அந்த பழி எங்க அண்ணன் மேல எப்படியாவது விழணும், அதான் அவங்க நோக்கமா இருந்திருக்கு. பிரேம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தெரிஞ்சு அண்ணன் பார்க்க போயிருக்காரு. ஆனா அந்த நேரத்துல அவரோட பதட்டத்தை பயன்படுத்தி அப்படி ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அண்ணி, அண்ணனும் அவரும் கோயம்புத்தூர் போற விஷயம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும்? ஆமா, பின்ன எப்படி வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சது? அப்படி தெரிஞ்சதால தானே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. எப்படி தெரியும்னா நம்ம ஆபீஸ்ல கூட விசாரிச்சிருக்கலாம்ல. கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போற விஷயம் எல்லாருக்கும் தானே தெரியும். அதனால நம்ம இப்படியெல்லாம் யோசிக்க முடியாது சௌந்தர்யா. ஆனா வேற எப்படியோ நடந்திருக்கு. பாப்போம்.